Hello everyone, welcome to Madurai Neet Physics Academy. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம 12th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.5 தான் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 1.5 தான் பார்க்குறோம். இப்போது இதில் வந்து என்ன கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்சிடர் 4 ஈக்குவல் சார்ஜஸ் Q1, Q2, Q3 அண்ட் Q4 ஈக்குவல் டு Q ஈக்குவல் டு 1 மைக்ரோ கூலும் ப்ளஸில் இருக்குது located at 4 different points on circle of radius 1 meter as shown in the figure. Calculate the total force acting on the charge Q1 due to all other charges அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வட்டத்தில் வந்து 4 மின் துகள்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த 4 மின் துகள்களுமே வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 மைக்ரோ கூலும். 4 சார்ஜு அந்த 4 சார்ஜுமே ப்ளஸ் 1 மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்குலர் ரேடியஸ் 1 மீட்டர், இதனுடைய ஆரம் வந்து 1 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளில் வந்து 4 சார்ஜ் வந்து வச்சுருக்கிறோம், 4 மின்துகள்கள். இதில் இந்த Q1ங்கிற சார்ஜில் இந்த Q3, Q2, Q4னால எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா, எவ்வளவு விசை வந்து இந்த Q1ங்கிறதுல வந்து மற்ற 3 சார்ஜினால் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, ஸோ கண்டிப்பான முறையில் இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால ரிப்பல்ஷன் தான் இருக்கும், விலகி தான் போகும். 2 சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் வச்சோம்னா என்ன ஆகும், விலகி தான் போகும். அப்போது இங்கே வந்து 3 சார்ஜ் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் Q3 அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது வந்து Q3னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் F3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த Q2னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா இதுக்கு இடையில் கம்மியான தூரத்தை வந்து பார்க்கணும். இதில் வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நான் F2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த Q4னால் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நான் F4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா, அப்போ என்கிட்ட மொத்தம் 3 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. எதனால் ஆக்ட் ஆகுது, Q3னால், Q2னால், Q4னால். இதில் இந்த Q2 வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், இதனுடைய ஆரம் 1 மீட்டர், இதுவும் 1 மீட்டர். அப்போது இது ரெண்டையும் நம்ம இது பண்ணோம்னா இங்கே √1² + 1² √2 அப்படின்னு சொல்லி வரும். இதுவும் அதே √2 தூரத்தில் தான் இருக்க போகுது. அப்போ இது ரெண்டுமே ஒரே ஃபோர்ஸ் தான், ஆனால் வேறு திசையில் வந்து இருக்குது, ஒரே ஃபோர்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜுக்கு இந்த சார்ஜுக்கு இடையில் ஏற்கனவே ஒரு ஆரம், இன்னொரு ஆரம். இப்போ இதுக்கு இடையில் வந்து 2 மீட்டர் வந்துருக்கு. அப்போ இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் வேறையாக இருக்குது, இந்த 2 ஃபோர்ஸும் ஒரே ஃபோர்ஸு தான். சரியா, இப்போது நான் வந்து எனக்கு பேரலோகிராம் லா வந்து தெரியும். பேரலோகிராம் லாவில் வந்து என்ன சொல்லுவோம், இது A வெக்டாரு, இது B வெக்டாரு, இதுக்கு இடையில் இது 2க்கு இடையில் ஆங்கிள் தீட்டான்னு இருக்கட்டும், இதுக்கு இடையில் வரக்கூடியது தான் ரிசல்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். சரியா, இந்த ரிசல்டன்ட் R = √A² + B² + 2AB cos θ அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த F4ஐயும் F2ஐயும் மட்டும்தான் கால்குலேட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது, F4 வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, F4 வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, F2 வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ பாருங்கள், இது 90 டிகிரி, இது 45, இது 45. அதே மாதிரி இது 90 டிகிரி, இது 45, இது 45. அப்போ இதுக்கு மொத்தத்துக்கு 90 டிகிரி, இந்த பக்கமும் 90 டிகிரி. அப்போ 2க்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரின்னு எனக்கு கிடச்சி போச்சு. 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஏன்னா இதுவும் 1 மைக்ரோ கூலும் தான், இதுவும் +1 மைக்ரோ கூலும் தான், இதுவும் √2 டிஸ்டன்ஸ் தான், இதுவும் √2 டிஸ்டன்ஸ் தான். அப்போ இங்கே F2 = F4, அதை நான் இன்னொன்று F-ஆக வச்சுக்கிறேன். சரியா, அப்போ எனக்கு 2 ஃபோர்ஸும் தெரிஞ்சு போச்சு, F-ன்ட்டு 2க்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிளும் 90 டிகிரியும் தெரிஞ்சு போச்சு. அப்போது இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ரிசல்டன்ட் R = F² + F² + 2F² cos 90 அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். இது வந்து 0 ஆயிரும், ஏன்னா cos 90 வந்து 0. அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து 2F². இதை வந்து வெளியில் எடுத்தோன்னா √2 × F. அப்போது நான் F-ஐ கால்குலேட் பண்ணி √2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த 2 ஃபோர்ஸ்னால் எனக்கு ஒரு ரிசல்டன்ட் வந்து கிடைக்க போகுது. சரியா, இப்போது F வந்து என்னது, F = K Q1 Q2 R². Kங்கிறது 9 × 10⁹ × Q1 Q2 ரெண்டுமே 1 மைக்ரோ கூலும் அப்படிங்கிறதுனால ரெண்டையும் ஸ்கொயரில் வந்து போட்டுக்கிறேன், டிவைடட் பை √2² அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா 9 × 10⁹, இது ஒரு 10⁻12 வரும்.
ஸோ ரெண்டையுமே நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு 10 பவர் -12 10 பவர் 9 அப்படின்னு இருக்கும்போது இது வந்து 10 பவர் -3 அப்படின்னு வரும். கீழே வந்து 2 வந்துடும். ஸோ இது வந்து எவ்வளோ வருது 4.5 இன்ட்டு 10 பவர் -3 எஃப் வந்து கிடச்சிருச்சு. ஆனால் என்னோடய ரிசல்டன்ட் வந்து என்னது √2f. அப்போது இந்த இடத்துல எனக்கு √2f தான் இருக்க போகுது. அப்போது அந்த r √2f தான் போடப்போம். √2 இன்ட்டு 4.5 இன்ட்டு 10 பவர் -3. அப்போது இந்த F4 அண்ட் F2னால் எனக்கு இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு, இந்த ஃபோர்ஸ் வந்து √2 இன்ட்டு 4.5 இன்ட்டு 10 பவர் -3. இது ரெண்டுமே ஒரே ஃபோர்ஸாக இருக்கிற பட்சத்தில், ஒரே விசையாக இருக்கிற பட்சத்தில் இதனுடைய ரிசல்டன்ட் வந்து இதுக்கு நடுவில் தான் வரும். அதனால தான் 90 டிகிரிக்கு எக்ஸாக்டாக இங்கே வந்து போட்டிருக்கிறேன். சரியா? அது வேணால் இந்த tan ஆல்ஃபாங்கிற ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்கள், நடுவில் தான் வரும். சரியா? இப்போது மூணாவதாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அது என்னது Q3னால் வரக்கூடியது. இந்த Q3னால் இந்த Q1ல் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்க போகுது. அது வந்து 2 மீட்டர் தள்ளி இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்க போகுது. இந்த ஃபோர்ஸை காட்டிலும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 2ங்கிறது √2 விட அதிகமான வேல்யூ. அதனால தான் நான் தூரம் அதிகமாக ஃபோர்ஸ் கம்மியாகும், விசை கம்மியாகுங்கிறதுனால இதை கம்மியாக போட்டிருக்கேன், இதை அதிகமாக போட்டிருக்கிறேன். சரியா? இப்போது இதை வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். இது வந்து என்னது F3ன்னு வச்சுக்கிறோமா. F3 = K Q1 Q2, அதாவது Q1 Q3 அது ரெண்டையுமே சேர்த்தே போட்டுரும். ஃபார்முலாலே டேரெக்டாக போட்டுரும். K Q1 Q2/r². இங்கே Kங்கிறது வந்து 9 இன்ட்டு 10 பவர் 9. Q1 Q2 எல்லாமே 1 மைக்ரோ கூலும் அப்படிங்கிறதுனால 10 பவர் -6 இன்ட்டு பவர் 2. ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய தூரம் வந்து 2 மீட்டர் அப்படிங்கிறதுனால 2² வந்து 4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே கால்குலேட் பண்ணோம்னா 9 வந்து 4ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு 2.25 வந்து கிடைக்கும். 2.25 இன்ட்டு 10 பவர் -3 நியூட்டன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த F3னால் வந்தது எவ்வளவு 2.25 இன்ட்டு 10 பவர் -3 நியூட்டன் முடிஞ்சு. இப்போது இது ரெண்டையும் நான் கூட்டினேன்னா ரெண்டுமே ஒரே திசையில் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 0 தான். இங்கே 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு அதான் வரப்போகுது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இது ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4.5 √2 இன்ட்டு 10 பவர் -3 ப்ளஸ் 2.25 இன்ட்டு 10 பவர் -3 நியூட்டன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 4.5 இன்ட்டு √2 இந்த 2.25 இதெல்லாம் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது. உங்கள் புக்கில் இருக்கிற ஆன்சர் வந்து 8.61 இன்ட்டு 10 பவர் -3 நியூட்டன்கிறது கிடச்சிரும். சரியா? அதே மாதிரி இது என்ன டைரக்ஷனில் இருக்குங்கிறத கடைசியில் எழுதிடுங்க. என்ன டைரக்ஷனில் இருக்குது, I cap அப்படிங்கிற டைரக்ஷன் வந்து இருக்குது. அதனால் இதை வந்து I cap அப்படின்னு சொல்லி இதில் எழுதிடுங்க கடைசியாக. இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி sin θ cos θ sin θன்னு போட்டு அப்படியும் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் புக்கில் இருக்கிற மெத்தட் தான் வேணும் அப்படின்னா அதையும் செஞ்சிடலாம். இப்போது இது Q3 அப்படின்னா Q3யோட ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்க போகுது. Q4 அப்படின்னா இது Q2, இந்த Q2னால் ஒரு ஃபோர்ஸ் வந்து F2 அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. Q4 இந்த Q4னால் ஒரு ஃபோர்ஸ் வந்து F4 அப்படின்னு சொல்லி இந்த டைரெக்ஷனில் வந்து இருக்க போகுது. சரியா? இப்போ இது வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து தீட்டாங்கிற ஆங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இதுவும் தீட்டாவில் தான் இருக்க போகுது. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே தூரத்தில் தான் இருக்குது. இது √2 தூரத்தில் தான் இருக்குது, இதுவும் √2 தூரத்தில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்டாக இப்படி தான் வரும். இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா தான் வரும். சரியா? நார்மலாக ஒரு வெக்டார் ஏ வெக்டார் இது வந்து தீட்டா அப்படிங்கிற ஒரு இன்க்ளினேஷனில் வந்து இருந்துச்சுன்னா இதை நான் ஏ காஸ் தீட்டான்னு எழுதுவேன். இதை வந்து நான் ஏ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதுவேன். இதை நம்ம வீடியோவிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நம்ம நீட் ரிப்பீட்டர் பேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடைக்கும். அதோட பார்த்துக்கோங்க. சரியா? அப்போது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே தூரத்தில் இருக்குது. இதுவும் √2 தூரத்தில் இருக்குது, இதுவும் √2 தூரத்தில் இருக்குது. அதனால் ரெண்டுமே நான் ஒரே ஃபோர்ஸாக வச்சுக்கிறேன். F4 F2 நான் எழுதலை, ரெண்டுமே நான் Fனே வச்சுக்கிறேன். அப்போ இதை வந்து நான் எப்படி எழுதலாம், F cos θ அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு எழுதுகிறேன். இதுக்கான F sin θ வந்து இங்கே இருக்க போகுது.
அதே மாதிரி இந்த இதுக்கான எஃப் காஸ் தீட்டா இதிலே தான் வரும். எஃப் காஸ் தீட்டா இந்த இதுக்கான எஃப் சைன் தீட்டா இதிலே தான் வரப்போகுது. நான் இங்கேயே அடித்து கொடுத்துட்றேன். ஏன்னா இது வந்து மேலே பாசிட்டிவில் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா கீழே நெகட்டிவில் இருக்குது. எஃப் சைன் தீட்டா பாசிட்டிவில் இருக்குது, எஃப் சைன் தீட்டா நெகட்டிவில் இருக்குது. இது ரெண்டையும் நான் இங்கேயே அடிச்சிடுறேன். அடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சார்ஜினால் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது? 2F காஸ் தீட்டா அப்படின்னு இருக்குது. அதாவது Q2நாலையும் Q4நாலையும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 2F காஸ் தீட்டா அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த Q3னால் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது இந்த சைடு இருக்க போகுது. இந்த Q3னால் இதை ப்ளூ கலரில் கூட வரைஞ்சிக்கிறோம். இந்த Q3னால் ஒரு ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷனில் இருக்க போகுது. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2. ஸோ இதை இப்போ தான் கால்குலேட் பண்ணோம். போனதில் எவ்வளோ வந்துச்சு? F is equal to, அதாவது 2னால் வந்தது வந்து 2.25 × 10⁻³ நியூட்டன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சரியா? இப்போது இந்த Q2 Q4க்கு வந்து 2F காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை வந்து எழுதுவோம். 2F காசு தீட்டா அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இங்கே தீட்டா என்ன அப்படிங்கிற பிரச்சனை வந்து வரும். இது அதே தான். இங்கே பாருங்கள், இது 90, இது 45, இந்த ஃபோர்ஸ் இந்த சைடு போச்சுன்னா இது 45. அதே மாதிரி தான் அந்த பக்கம் 45 வரும். அப்போ இங்கே தீட்டா வந்து என்னது? 45. அப்போ இந்த Q2 Q4னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் F is equal to 2 × K × 1 × 10⁻⁻6 × cos 45 ஹோல் டிவைடட் பை இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? √2 அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ √2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். எப்படி? 2 × 9 × 10⁻9 × 1 × 10⁻−12 × cos 45 வந்து 1/√2. இந்த √2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 வந்துடும். இதுவும் அடி ஆயிரும். இந்த √2 வந்து என்ன பண்ணுறேன்? நான் மேலேயும் கீழேயும் √2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதில் ஒரு √2, இதில் ஒரு √2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது கீழே வந்து 2 வந்துடும். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா அந்த 2ஐயும் இந்த 9ஐயும் அடித்து கொடுத்தோன்னா 4.5 வரும். சரியா? இங்கே ஒரு √2 இருக்குது. அப்போது 4.5 × √2 இந்த 10 அடித்து கொடுத்தோம்னா 10⁻−3 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ அதே தான் வருது. 4.5 √2 × 10⁻−3ஐயும் 2.25 × 10⁻−3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? அதே 8.61 உங்கள் புக்கில் இருக்கிற ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ 2 மெத்தடும் பார்த்துக்கோங்க. 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணுங்கள். மொதல் மெத்தட் வந்து நீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது இது உங்கள் புக்கில் இருக்கிறது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.